சகாயம் ஒரு விதிவிலக்கு. நான் 50 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன். நான் ரொம்ப இளைஞனாக இருந்தபோது, சிறுவயதாக இருந்தபோது கூட்டங்கள் நடைபெறும். பொட்டலில் மணலில் மண்ணில் உட்கார்ந்திருப்பார்கள் மக்கள். அவர்கள் உடம்பிலே சட்டை இருக்காது. ஒரு பீடியை குடித்து கொண்டு பேசுகிறவரையே கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பார்கள். படிக்காதவர்கள், எளிய மக்கள், ஏழைகள், மேனியிலே சட்டை கூட இல்லாதவர்கள். ஆனால் மேடையிலே இருக்கின்றவர்கள் பெரிய அறிஞர்களாக இருப்பார்கள். ஜீவானந்தம் பேசுவார், ராமமூர்த்தி பேசுவார், காமராஜர் பேசுவார், ராஜாஜி பேசுவார், முத்துராமலிங்க தேவர் பேசுவார், மாப்போசி பேசுவார், அண்ணா பேசுவார். இணையற்ற தலைவர்களெல்லாம், மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் மேடையில் இருந்து மக்களை நோக்கி பேசினார்கள். ஒன்றுமே படிக்காத மக்களெல்லாம் மேனியிலே சட்டை இல்லாமல் ஒரு பீடியை உறிஞ்சி கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள், தலைவர்களெல்லாம் படித்தவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மக்களெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள், தலைவர்களெல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள். இது ஒரு முரண், ஐரணி என்று சொல்வார்கள். படித்த மக்கள் எத்தகைய தலைவர்களை பெற வேண்டும்? ஏன் அத்தகைய தலைவர்களை பெறவில்லை? படிக்காத மக்களுக்கு அவ்வளவு அறிவான தலைவர்களும் அவ்வளவு யோக்கியமான தலைவர்களும் எப்படி கிடைத்தார்கள்? அது காந்தி உருவாக்கிய இந்தியா. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்ற ஒரு தலைவன் முதலிலே விடுதலை போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு முன்பு மக்களை பண்படுத்த நினைக்கின்றான். முதல் முறையாக மெய்மை என்பது முன்னிறுத்தப்பட்டது. முதல் முறையாக ஒரு நெறிசார் வாழ்க்கை பொது வாழ்க்கைக்கு அவசியம் என்பது எடுத்துரைக்கப்பட்டது. ஆகவே அவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் ஒரு 30-40 ஆண்டுகளாக சிறைக்கு போய் புடம் போடப்பட்டு, தன்னலமற்ற வாழ்க்கை தான் பொது வாழ்க்கைக்கு உரியது என்கின்ற கருத்து காந்தியால் விதைக்கப்பட்டு அது வளர்க்கப்பட்டு, அவர்கள் மீண்டும் விடுதலை பெற்று சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தபோது மிகச்சிறந்த ஆட்சியினராக அவர்கள் விளங்கினார்கள். ஏனென்றால் தங்கத்தில் இருந்த கசடுகள் கூட தீயிலே பொசுக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டு விட்டது. அவர்களெல்லாம் ஒரு பெரிய பயனை கருத வேண்டும் என்று பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. வெள்ளைக்காரன் நம்மை சிறையில் வைப்பான், நாம் அந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று கருதி பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள். அவர்களுக்கு கையிலே ஆட்சி கட்டில் கொடுக்கப்பட்ட போது ராஜாஜி போன்ற, காமராஜர் போன்ற மிகச்சிறந்த தலைவர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஒரு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி தன்னுடைய வேட்டியை காலையிலே துவைத்து உலர வைத்து விட்டு அவர் தலைமைச் செயலகத்துக்கு போவார் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பழைய நூல்களிலிருந்து படிக்கின்ற போது வியப்பாக இருக்கிறது. காமராஜருடைய சட்டை பையில் எப்பொழுதும் 100 ரூபாய் இருக்கும். யாராவது ஒரு தியாகிக்கு ஊருக்கு போவதற்கு பணம் தேவைப்பட்டால் கொடுப்பார் என்பதை தவிர அவர் பணத்திற்குரிய மனிதராக வாழ்ந்ததே கிடையாது. நான் காமராஜரோடு 7-8 ஆண்டுகள் பழகியிருக்கிறேன். அவருக்கு கீழே தொண்டனாக இருந்திருக்கிறேன். ஆகவே அத்தகைய தலைவர்கள் எங்கே? இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எங்கே? இன்றைக்கு நம்முடைய கூட்டத்திற்கு தலைமை ஏற்பதற்கு சகாயம் தேர்வு செய்த மிகச்சிறந்த தலைவர் நல்லகண்ணு. அவர் தகைசால் தமிழர் என்ற பட்டத்தை அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது எனக்கு பதட்டமாக இருந்தது. ஒருவேளை நல்லகண்ணு இந்த பட்டத்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ என்று பதட்டமாக இருந்தது. ஏனென்றால் தகைசால் தமிழர் என்கின்ற பட்டத்தை தகைசால் மனிதர்கள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாரோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் நல்லகண்ணு அவர்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார். உன் பணம் வேண்டாம் என்று. சரி, கொடுத்த பட்டத்தை மரியாதை கருதி வைத்து கொண்டார். ஆகவே ரொம்ப தேடி ஒரு தகைசால் மனிதனை தேடுவதற்குரிய கடைசி கட்டம் அது. இன்னும் எத்தனை தகைசால் மனிதர்கள் அரசியலில் கிடைப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ரொம்ப பாழ்பட்டு விட்டது தமிழகம். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் சொல்லுகிறார், என்னுடைய கட்சிக்காரனை, என்னுடைய ஜாதிக்காரனை நீ ஏன் துணை முதலமைச்சராக ஆக்கவில்லை என்று கேட்கிறார். உன் மகனை ஆக்கினாயே துணை முதலமைச்சராக, என்னுடைய ஜாதிக்காரனையும் ஆக்கலாமே என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு யோக்கியனை, நேர்மையானவனை, அறிவானவனை
இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தகுதி உடையவனை நீ ஏன் உன்னுடைய கட்சியில் உன் மகனுக்கு பக்கத்தில் ஒரு சிறந்த ஆட்சியாளனாக வைத்துக்கொள்ளக்கூடாது என்று கேட்பதற்கு பதிலாக என்னுடைய ஜாதிக்காரனை ஆக்கவில்லையே என்று கேட்டால் 10 நாளைக்கு பிறகு அந்த ஆளுடைய வீட்டிலே ரெய்டு நடக்கிறது. யார் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட வேண்டும், 4 நாள் கழித்து யார் வீட்டில் ரெய்டு நடக்குமோ அவர்களெல்லாம் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு இப்படித்தான் இருக்கும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தலைவர்கள் நமக்கு வளர்க்கின்ற சிந்தனைகள் ஜாதி சார்ந்தவையாக, பணம் சார்ந்தவையாக, தன்னலம் சார்ந்தவையாக, ஒரு குறுக்கு வழியில் போகின்றவை அப்படித்தான் இருக்கின்றன. அரசியல் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி வழி நடத்த வேண்டும், ஜாதிகள் என்ன செய்யும் என்று கேட்கிறேன். நிதிநிலை அறிக்கைகள் எல்லா மக்களுக்கும் தான் போடப்படுகின்றன. சட்டங்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கின்றன. அவர்கள் திருமணம் செய்வதற்கு வைத்திருக்கின்ற ஜாதிகளை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். சமூக வாழ்விலே அரசியலுக்கும் ஜாதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? கக்கனை போல் ஒரு அந்தணர் நான் எழுதினேன். அந்த காலத்தில் கக்கன் ஒரு அந்தணர் என்று எழுதினேன். ஆகவே தகுதி உடையவர்கள் அந்த இடத்தில் இருக்காவிட்டால் துணை முதலமைச்சராக ஆகின்ற நிலைமையிலே தான் அவர் இருந்தார். அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். அந்த ஒரு நேர்மை பொது வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாது. நான் சொல்கிறேன், அடிமட்ட மக்கள் எப்படியோ போகிறார்கள். பெருவாரியான மக்களுக்கு வழிநடத்துவதற்கு தகுதி வாய்ந்த தலைவர்கள் வேண்டும். நம்முடைய சகாயம் அவர்கள் ஒரு அதிகாரியாக உள்ளே நுழைந்து ஒரு பொது வாழ்க்கைக்குரிய மனிதராக வெளியே வந்து விட்டார். அதிகார வர்க்கம் அவரை பிதிக்கி வெளியே தள்ளிவிட்டது. உங்களுக்கு சொல்லுகின்றேன், அவர் எழுதியிருக்கிற புத்தகத்திற்கு கடைசி தரியில் கண்டாங்கி சேலை, வெரி பொயட்டிக் டைட்டில். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை ஏன் இப்படி எழுதினார்? கண்டாங்கி சேலை என்பது கைத்தறி சேலை. அது தென் மாவட்டங்களில் வழங்குகின்ற சொல். இங்கே இருக்கின்றவர்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. கண்டாங்கி சொல் என்பது கைத்தறி சேலை. அது கடைசி தறியில் நெய்யப்படுகிறது என்று சொல்லப்படுவதனுடைய பொருள், அந்த தறி இனிமேல் செயல்படாது என்ற கருத்திலே தான் அவர் கடைசி தறியில் கண்டாங்கி சேலை என்று சொல்லுகிறார். அதிகாரியாக நான் செயல்பட்டு அந்த கடைசி தறியில் நெய்யுகின்ற சேலை இதுதான். இது முடிந்த பிறகு நான் வெளியேறி விடுவேன், இனிமேல் நான் அந்த பணியை செய்ய முடியாது என்கின்ற கருத்திலே தான் கடைசி தறியில் என்கின்ற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அவர் கண்டாங்கி நெய்கின்றவர், அதிகாரியாக இருக்கின்றவர், மக்களுக்கு அந்த அதிகாரத்தின் மூலம் நன்மை செய்ய போனவர், செய்தவர். ஆனாலும் கூட கடைசி தறி என்று அவர் போட்டதற்கு அடிப்படை காரணம் அவ்வளவுதான். கடைசியிலே என்னை விஞ்ஞானத்துறையில் கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள், என்னுடைய IAS பதவி முடக்கப்பட்டு விட்டது என்று எழுதுகிறார். ஆகவே முடக்கப்பட்டு விட்டது, இனிமேல் அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற நிலைப்பாடு என்பது எனக்கு இல்லை. ஆகவே கடைசி தெரியில் கண்டாங்கி சேலையை நெய்துவிட்டு நான் வெளியேறுகிறேன் என்கின்ற பொருளிலே தான் அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ரொம்ப நல்ல நடையில் எழுதியிருக்கிறார். 300 பக்கம் இருக்கிறது. பாட்சா எனக்கு அது கொடுத்து அனுப்பினார். 1.5 நாளாக அந்த புத்தகத்தை தான் படித்து கொண்டிருந்தேன் முழுமையாக. ரொம்ப அச்சமில்லாமல் எல்லாரை பற்றியும் எழுதியிருக்கிறார். அவர் வருந்துவது அரசியல்வாதிகள், அந்த மந்திரி இவ்வளவு மோசமாக இருக்கிறாரே என்பதற்கெல்லாம் வருந்தவில்லை. நான் பேசிய பேச்சு ஒன்றை பாட்சா இங்கே போட்டார். உண்மையிலேயே சகாயம் தோற்று விட்டாரா என்றால் என்னுடைய கருத்து சகாயம் வென்றார், இந்த ஆட்சி அதிகாரம்தான் தோற்றுவிட்டது. ஒவ்வொரு அதிகாரியும் தன்னுடைய வலைப்புக்குள், தன்னுடைய வலைக்குள், தன்னுடைய போக்குக்குள் இழுத்துக் கொள்கின்ற போது அதிகாரம் இருக்க வெல்கிறது. ஒரு பணக்காரன் என்ன செய்ய நினைக்கின்றானோ அவற்றையெல்லாம் செய்வதற்கு கீழே இருக்கிற மனிதர்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கிற வரையில்தான் பணம் அதிகாரம் உடையது. பணத்தை மறுதளிக்கின்ற ஒருவனின் முன்னால் அந்த பணக்காரன் வேட்டி இல்லாமல் இருக்கின்றவனை போல் நிற்பான். நம்முடைய அதிகார வர்க்கமும் சகாயத்திற்கு முன்னால் அப்படித்தான் நின்றது. இந்த அதிகாரம் யாரையும் வசப்படுத்தும். எத்தனை தலைமைச் செயலாளர்கள், எத்தனை IAS அதிகாரிகள் இன்றைக்கு கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கிறார்கள். 50 ஆண்டுகள் இந்த நாடு ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்டிருக்கிறது, ஆளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதில் இருந்த அதிகாரிகளுக்கு பங்கு இல்லாமல் அவர்கள் ஆள முடியாது. உண்மையிலே சொல்லுகிறேன், ஆட்சியாளர்கள் தவறு செய்வார்கள், அயோக்கியத்தனமாக நடப்பார்கள். மீடியாக்கஸ், டெமோக்ரஸி இஸ் ஃபார் மீடியாக்கஸ்.
அது அறிவாளிகளை அனுமதிக்காது, தகுதியானவர்களை அனுமதிக்காது. சாதாரணமான மனிதர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள். சகாயமும் வேறொரு ஆளும் தேர்தலுக்கு நின்றால் அவன்தான் வெற்றுவான், இவர் வெற்ற மாட்டார். அதுதான் ஜனநாயகத்தினுடைய தன்மை. ஜனநாயகம் என்பது அறிவாளிகளின் அமைப்பு அல்ல, பெருவாரியான மக்களின் அமைப்பு. பெருவாரியான மக்கள் ஜாதி சார்ந்து நிற்பார்கள், பணம் சார்ந்து நிற்பார்கள், பிறவற்றை சார்ந்து நிற்பார்கள். ஆகவே அவர்கள் அவர்களுக்குரிய மனிதர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். தே டிசர்வ் தி கவர்மெண்ட். இன்றைக்கு இருக்கிற 50 ஆண்டுகளாக இருக்கிற அயோக்கியத்தனமான அரசுகள் எல்லாம் இப்படித்தான் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அவர் பீப்புள் ஹேவ் டிசர்வ் தட் கவர்மெண்ட். தே செலக்டட் தம். ஆகவே அதுதான் ஜனநாயகத்தினுடைய தன்மை. ஆனால் அதிகார வர்க்கம் அப்படி இருக்கக்கூடாது. ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கட்டும், அதிகார வர்க்கம் அப்படி இருக்கக்கூடாது. படித்திருக்கிறாய், மேல்நிலை படிப்பு படித்திருக்கிறாய், இந்தியா முழுவதும் கடைந்தெடுத்து சில மனிதர்களில் ஒருவராக நீ தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாய். ஆட்சி அதிகாரம் உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு அதிகாரிகளாக, இன்ஜினியராக, டாக்டராக, பிற நிலைகளில் இருப்பவர்களாக இருப்பது என்பது வேறு. மக்களின் மீது அதிகாரம் செலுத்துகின்ற அதிகாரியாக இருப்பது என்பது வேறு. அத்தகைய அதிகார வர்க்கத்தில் ஒருவனாக நீ வருகிறாய். எவ்வளவு பெரிய நிலை, எவ்வளவு பெரிய நிலை! ஏன் ஒரு பெரிய சீஃப் டாக்டரை சந்திக்கின்ற போது நாம் கொடுக்காத மதிப்பை ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர் அதிகாரமுடையவர் என்கின்ற காரணத்தினால். பணக்காரனுக்கு நாம் அதிகாரம் கொடுப்பதற்கு மணி இட்செல்ஃப் இஸ் அ பவர். அதனாலே பணக்காரனை மதிக்கிறோம். ஆட்சியில் இருப்பவனை ஏன் மதிக்கிறோம் என்றால் அவன் கையில் அதிகாரம் இருக்கிறது. அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை ஏன் மதிக்கிறோம் என்றால், நீ என்ன கலெக்டரா என்று அந்த காலத்தில் கேட்பார்கள். கலெக்டர் என்பது அவ்வளவு பெரிய பதவி. அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த மனிதர்கள் இந்த ஆட்சிகளால் எத்தகையவர்களாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள்.